கல்விகளுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை, மதுரை, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம், மாநகராட்சிகளில் இலவச வைஃபை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க 2% குறைக்கவும், குடும்பத்து தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, மறுவாழ்வு முகாம்களில் புதிய வீடுகள் கட்டப்படும், அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்படும், சிங்கார சென்னையை உருவாக்க அடையாறு, கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை சுத்தப்படுத்தி மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு 500 கோடி ரூபாயும், இதை அனைத்து தொடக்கப் பள்ளிகளுக்கும் விரிவாக்கத்திற்காக 7500 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை, வனத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும், தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிகளுக்கு தயாராகும் திறன் மேம்பாட்டுக் கழக தேர்வு மூலம் தேர்வாகும் 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் செலவில் 5140 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிராம சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், 1211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1423 கிலோமீட்டர் மண் சாலைகள் தரமான சாலைகளாக மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 434 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி மேம்பாலம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கிராம பகுதிகளில் 10,000 குளங்கள், ஊரணிகள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். மதுரை மாநகரத்தில் 8500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோவையில் 9000 கோடியிலும் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 880 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 119 ஏக்கர் பரப்பளவில் புதிய ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும், கடல் வளத்தை காக்க தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் என்ற திட்டம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர், புதிதாக 1 லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் 80,567 ஹெக்டேர் வனப்பரப்பில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம், ஈரோடு, திருநெல்வேலி, செங்கல்பட்டில் மினி டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் 2ஆம் கட்டமாக சென்னை, கோவை, ஹொசூரில் டிஎன் டெக் சிட்டி, கோவையில் 172 கோடி ரூபாயில் செம்மொழி பூங்கா, 25 கோடியில் மரக்காணத்தில் பன்னாட்டு பறவைகள் மையம் உள்ளிட்டவை அமைக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, ஆவடி, தாம்பரம், கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் முக்கிய பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி செய்து தரப்படும் என்றும், 1000 புதிய பேருந்துகளை வாங்க 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். ஆதிதிராவிடர், பழங்குடியின மாணவர்களுக்கான நவீன விடுதிகள் மதுரை, கோவை, திருச்சி மற்றும் நீலகிரி ஆகிய 4 இடங்களில் 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓர் அதிநவீன விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்றும், 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன விளையாட்டு வசதிகளுடன் சென்னை ஜவஹர்லால் நேரு திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள நிதியமைச்சர், மதுரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூலகம் ஜூன் மாதம் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாள் எதிர்பார்ப்பான குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான ஒன்று
குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பது. இத்திட்டத்தை செயல்படுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. இந்நிலையில் அரசின் நிதிநிலை அறிக்கையில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 100ஆண்டான இந்த ஆண்டில் திராவிட இயக்க மாதம் என சொல்லத்தக்க செப்டம்பர் மாதத்தில் தாய் தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் பெருமகன் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதல் இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்திற்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். இத்திட்டம் தொடங்கப்பட்டால் இந்திய வரலாற்றில் மாநில அரசு செய்யும் மிகப்பெரிய பண பரிவர்த்தனையாக இருக்கும் என நிதியமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு கடுமையாக உயர்த்தியுள்ள எரிவாயு சிலிண்டர் விலையால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப தலைவிகள் இத்திட்டத்தில் பயனடைவார்கள் என நிதியமைச்சர் கூறினார். உரிமை தொகை பெற தகுதி பெற்றவர்கள் யார் என்ற விவரங்களும் நெறிமுறைகளும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கான தகுதி மற்றும் நிபந்தனைகளை உருவாக்கி வரும் தமிழக அரசு மாநிலத்தில் வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் குறித்த தகவல்களை மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடமிருந்து பெற்றுள்ளது. அதன்படி நிலையான மாத வருமானம் இல்லாமல் அன்றாட கூலி வேலை செய்யும் உழைக்கும் பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெறும் கல்லூரி மாணவியின் தாய் மகளிர் உரிமை தொகை பெறும் தகுதி உடையவராக இருப்பின் அவருடைய மகளுக்கான உதவித்தொகையில் எந்த பாதிப்பும் இருக்காது என கூறப்படுகிறது. 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை மூலம் சுமார் 1 கோடி பெண்கள் பயனடைவார்கள் என தகவல்கள் கூறுகின்றன. வருமான வரி செலுத்துபவர்கள், மத்திய மாநில அரசு பணியில் உள்ளவர்கள், ஏற்கனவே ஓய்வூதியம் பெறும் பெண்கள், மாதம் 15000ற்கு மேல் ஊதியம் பெறுபவர்கள், 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட மாட்டார்கள் என தெரிகிறது. மகளிர் உரிமை தொகையான மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தின் மூலமாக தகுதியுடைய பயனாளிகளுக்கு நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் வரவு வைக்கப்படும். தமிழ்நாடு அரசின் 1000 ரூபாய் உரிமை தொகை அறிவிப்புக்கு பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 1000 ரூபாய் இருந்தாலும் பத்தாதுங்க, 5000 ரூபாய் இருந்தாலும் பத்தாது. அது ஒரு சப்போர்ட்டு தாங்க. பாலுக்கோ அத்தியாவசியலுக்கோ அவங்க காசு இல்லாமல் ஒரு 1000 ரூபான்றது பெரிய விஷயம் தான். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ரேஷன் கார்டுக்கு உண்டு, இதுக்கு கிடையாது அப்படிலாம் சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு குடும்ப தலைவினா எல்லா குடும்ப தலைவிக்கும் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மையாலுமே பெண்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஒரு புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் அறிவிச்சது ரொம்ப நன்றி தான். இது பாமர மக்களுக்கும் சரி, எங்கள் மாதிரி நடுத்தர மக்களுக்கும் சரி இது உதவியா தான் இருக்கும். இது சின்ன சேவிங்ஸாக எடுத்து வச்சுங்க. ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு, இல்ல பையனுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங் பண்றதுக்கு, பையன் படிப்புக்கு மாசம் மாசம் எடுத்து வச்சோன்னா, ஒரு பேங்க்லயே போட்டு வச்சோன்னா ஒரு இயர் எண்டிங்ல அந்த பணத்தை நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆகுது. என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா, அவளுக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா பஸ் ஃபேர் கட்டணும். எனக்கு அது கரெக்டா இருக்கு. எங்க வீட்டுக்கார மருந்து மாத்திரைக்காக செலவாகும். இப்போ உடம்பு சரியில்லாம வீட்டில் தான் இருக்கிறாருங்க. நான் ஒரு ஆள் சம்பாரிச்சு தான் வீட்டு செலவு பார்த்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க. 9,000 கோடியிலும் மதுரையில் 8500 கோடி மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 63,246 கோடி ரூபாய் செலவில் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் முதல் வழித்தடமாக பூந்தமல்லி பணிமனை முதல் கோடம்பாக்கம் மின் நிலைய பிரிவு வரையிலான உயர் வழித்தடம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2023-24ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும்
தூங்கா நகரமான மதுரை மாநகரம் தென்னகத்தின் வளர்ச்சிக்கு மையமாக விளங்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் 8500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை நகரின் மையப்பகுதிகளில் நிலத்திற்கு அடியில் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் திருமங்கலத்தையும் ஒத்தக்கடையையும் இணைக்கும் என்றும் இந்த 2 நகரங்களில் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் நிதியுதவி மூலம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இதற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கோரிப்பாளையம் பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் நெருக்கடியாக தான் இருக்கு. இப்போ அதுகளுக்கு ஒரு வழிமுறை அமலாக்கியிருக்காங்க. அதை சீக்கிரம் விரைவில் அதை முடிக்கின்றது மக்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு நெரிசல்லாம் தவிர்க்கப்படும். நல்ல ஒரு திட்டம். தொழிற்சாலைகள் பெருகும்போது தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தர உயர்வதற்கு போக்குவரத்துக்கு மிக எளிமையாக இருக்கும். இதேபோல் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரம் இந்தியாவிலேயே வேகமாக வளர்ந்து வரும் 2ஆம் நிலை நகரங்களில் முதன்மையானது என்று குறிப்பிட்ட நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஜவுளி, தொழில், வர்த்தகம், தொழில்நுட்பம், மருத்துவ வசதிகள், உற்பத்தி துறை என பல் தொழில்களின் இருப்பிடமாகவும் தொழில் முனைவுக்கு எடுத்துக்காட்டாகவும் கோவை திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். இதனால் கோவையின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்நகரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்தார். இது கோவை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆக்சுவலா அந்த ரோட் கொஞ்சம் பிஸியான பீப்புள்ஸ் காலேஜஸ் அதிகமாக இருக்க சிட்டி அந்த ஏரியாங்கிறதுனால மெட்ரோ கண்டிப்பா தேவைதான். காலை நேரமும் மாலை நேரமும் மிகப்பெரிய நெருக்கடி தான். ஏன்னா கல்லூரி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களும் சரி, போக்குவரத்து பேருந்து போக்குவரத்து அப்படிங்கறது தான் அதிக அளவில் எடுத்துட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயில் திட்டம் வருகிற பட்சத்தில் மாணவர்களும் சரி, பேராசிரியர் நாங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாகும் என்பதை தெரிவித்தோம். எல்லாத்தோட உற்று நோக்கக்கூடிய இந்திய அளவில் உற்று நோக்கக்கூடிய வேர்ல்ட் லெவல் உற்று நோக்கக்கூடிய மையப்புள்ளியே வந்துருச்சு. ஸோ மெட்ரோ வந்தது ரொம்ப 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 சந்தோஷம். இத்திட்டம் அவினாசி சாலை, சத்தியமங்கலம் சாலைகளை உள்ளடக்கி 9000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தவும் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். ஆண்டு நிதியாண்டில் புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் என மொத்தம் 1500 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எண்ணும் எழுத்தும் திட்டம் 110 கோடி ரூபாய் செலவில் 4ஆம், 5ஆம் வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தவும் அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார். கல்வி பெருவழியில் நமது இலட்சியமான சமூக நீதியை அடைந்திட பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தவும் அனைத்து மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை, இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை, வனத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்படும். இப்பள்ளிகளில் தற்போது பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் அனைத்து பணிப்பயன்களும் பாதுகாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். அரசின் இந்த அறிவிப்பிற்கு மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளிகளும் இனி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் மேற்பார்வையில் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மகத்தான அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு இது வழிவகுக்கும். அதுபோலவே நம்முடைய மாநிலத்தின் பள்ளி கல்வியின் தரத்திலே இது இன்னும் ஒரு மேம்பாட்டை, முன்னேற்றத்தை கொண்டு வரும். அரசின் இந்த முடிவுக்கு சிலர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். சீரமைப்பு துறையின் கீழே எங்களுடைய பள்ளிகளும் இணைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நாங்க வன்மையை அறிவிக்கிறோம். இந்த பள்ளிகள் மற்ற பள்ளிகளுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தனித்துவமான ஒரு பள்ளி. இந்த இது என்னோட வரலாற்றை திட்டமிட்டு அளிக்கிறதாக நாங்க திமுக மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம். இதன் மூலமா எங்களுக்கு இந்த பள்ளியின் மூலமா எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல.
அனைத்து சமூக மக்களும் படிக்கிறோமே தவிர வேற எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு கிடையாது. மேலும் மாணவர்களுக்கு அரசு துறைகள் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையில் உள்ள தாமதங்களை குறைக்க ஒருங்கிணைந்த கல்வி உதவித்தொகை இணையதளம் உருவாக்கப்படும் என்றும், வரவு செலவு திட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்காக 40,299 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு கட்டணம் 4%-இலிருந்து 2% குறைக்கப்பட்டிருப்பது நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பத்திரப்பதிவு கட்டணம் 4%-இல் இருந்து 2% குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இனி வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, சொத்து மாற்று வரி 2%, பதிவு கட்டணம் 2% செலுத்த வேண்டும். எளிய நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக வங்கிக் கடன் மூலம் வீடு வாங்குவோருக்கு பெரிதும் பலனளிக்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பதிவு கட்டணத்தை 4%-இலிருந்து 2% குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. இனி சொந்த விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, 2% சொத்து மாற்றும் வரி மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணத்திற்கு 7% முத்திரை தீர்வை, 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். வழிகாட்டி மதிப்பை திருத்தம் மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை வழங்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உயர்த்தப்பட்ட நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு 2017ஆம் ஆண்டு வரை 33% என ஒரே சீராக இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார். பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதற்கு கட்டுமான தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஒரு சாமானியன் ஒரு வீடோ இல்ல ஒரு நிலமோ வாங்கும்போது அவனுக்கு அந்த பத்திரப்பதிவுடைய காஸ்ட் தான் ஒரு பெரிய பேர்டனா இருக்கும். அதுல இது குறைச்சிருக்கிறதுல நிறைய சாமானியன் வீடு வாங்குறதுக்கான வீடோ இல்லை நிலமோ எது வாங்கினாலும் அதில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ப்ரமோட்டர்ஸ், அதாவது கட்டிடம் கட்டி விற்கிறவங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு ஒரு பிரச்சனை தான். பத்திரப்பதிவு மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி நிறைய டேக்ஸ் ரிலேட்டட் ஜாஸ்தி இருக்கிறதால இந்த 2% கம்மி பண்ணுறதால அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும். கட்டண குறைப்பிற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த விலை நிர்ணய ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் கட்டுமானத் துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வழிகாட்டி மதிப்பு ஏற்றப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.